கொல்கத்தாவில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து மமதா பானர்ஜி இன்று போராட்டம் நடத்துகிறார். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக செல்ல உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் வீடு மற்றும் ஐபாக் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய அமலாக்கத்துறை சோதனை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மமதா பானர்ஜி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இன்று 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பிரம்மாண்ட பேரணியும் நடத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் இன்று அந்த பேரணியில் பங்கேற்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களது வீட்டின் முன்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் தர்ணா போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். தர்ணா போராட்டத்திலே ஈடுபட்ட அவர்களை போலீசார் உடனடியாக குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை காவல்துறை வாகனத்திலே ஏற்றி கைது செய்து அழைத்து செல்கிறார்கள். அதுவும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ஐபாக் நிறுவனத்தை குறிவைத்து பல்வேறு இடங்களில் அந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு வியூகம் வகுத்து கொடுக்கக்கூடிய பணியை இந்த ஐபாக் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே மம்தா பானர்ஜி அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார், எந்தெந்த தொகுதியில் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் உத்திகள் சம்பந்தமான தகவல்களை அந்த அலுவலகத்திலே வகுத்து வைத்திருக்கிறோம். அதனை திருடுவதற்காகத்தான் இந்த இடி அமலாக்கத்துறையினுடைய சோதனையானது நடைபெறுகிறது. இது சட்ட ரீதியிலானது கிடையாது, முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது. எங்களது தேர்தல் வியூகங்களை, ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அமலாக்கத்துறை நாடகம் நடைபெறுகிறது என்று கடுமையான குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே இதனை கண்டித்து இன்று பிரம்மாண்ட போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில இதனை அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த விவகாரத்திலே அமித்ஷா அவர்களது அலுவலகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களும் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.